தேவனுடைய வார்த்தையை எப்படி தியானிக்கிறது, எப்படி அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது? ஏனென்று சொன்னால், நாம் இந்த முழு வேதாகமத்தையும் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாசித்தா போதுன்னு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் 7 முறை வாசித்தேன், 8 முறை வாசித்தேன், 10 முறை வாசித்தேன் வருஷத்துக்கு, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வாசிக்கிறதுனால் ஒரு பலனும் கிடையாது. வாசிக்கிறதுனால ஒரு பலனையும் நீங்கள் பெற முடியாது. ரெண்டாவது, அநேகர் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டே நான் படித்தேன், நல்லதுதான். ஆனால் நாம் அந்த வேத புஸ்தகத்தை மாத்திரம் ஆவியானவரால் தான் நிரப்பப்பட்டு, ஆவியானவர் மூலமாய் தான் நடத்தப்படும் போது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா எப்படின்னா, அப்படியே வாசித்து கொண்டு போகும்போதல்ல. நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேத வசனத்தை, வேதத்தை அதை எப்படி நம்ம ஒரு ஆர்டர் பண்ணி, அது எப்படி ஒரு பேட்டர்னா நம்ம அதை பின்பற்ற வேண்டும். அப்போது நாம் பிரசங்கிக்க முடியும். நம்மால் தேவனை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறைபடாது. கர்த்தருடைய புஸ்தகத்திலே, இந்த வேத புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறைபடாது. ஏனென்று சொன்னால், குறையில்லாத ஒரு சத்தியம், குறைபடாது. உங்களுக்கு என்ன நோக்கத்துக்காக வேதத்தை நீங்கள் தேடி வாசிக்கிறீர்களோ அதற்கான அந்த ஜோடு இருக்கிறது. அந்த வேத வார்த்தையின் அந்த உள்ளான ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ள நாம் வாஞ்சிக்கும் போது நாம் தேடி வாசிக்கிறோம். முதலாவது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தேடி வாசிக்க வேண்டும். ரெண்டாவது, நீங்க பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். பாருங்க, அந்த வசனம் கிடைத்த உடனே நாம் என்ன நோக்கத்துக்காக நாம் வாசிக்கிறோம்? தேவனை அறிந்து கொள்ள, தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ள, அவர் எப்படி விடுதலை கொடுக்கிறார், எப்படி ரட்சிக்கிறார், எப்படி சுகம் தருகிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படிப்பட்டவர் என்பதை வாசிக்கும் போது, ஒருவேளை நம்முடைய வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மாற நாம் கண்ணீரோடு கூட ஜெபித்து வேதத்தை வாசிக்கும் போது, அந்த வசனம் வரும்போது உட்கொள்ள வேண்டும். அது எனக்குத்தான், இந்த வார்த்தை என்னுடையது, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முதலாவது தேடி வாசிக்க வேண்டும். ரெண்டாவது, அதை உட்கொள்ள வேண்டும். மூன்றாவது, வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம், இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அந்த வசனத்தை தியானிக்க வேண்டும். நமக்கு கிடைத்த வசனத்தை, நாம் உட்கொண்ட வசனத்தை தியானிக்க வேண்டும். நான் அநேக நேரங்களிலே பல மணி நேரம் தியானிக்கிறேன். அதனால தான் எனக்கு தேவன் யார் என்பதை சரியாய் சொல்ல முடியும். ஏன்னா நான் வேற நாமங்களை உச்சரிக்கிறதில்லை. தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர். ஆவியானவரை சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர், உன்னதத்தின் பலன், தேற்றரவாளர். இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனை சொல்லும் போது சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் ஆளுகிற தேவனாகிய கர்த்தர் அவர். அப்போ தேவனுடைய நாமத்தை சரியாய் புரிந்து கொள்ள எத்தனையோ பல ஆண்டுகள் நான் வாசித்திருக்கிறேன் இந்த வேத புஸ்தகத்துல. ஏன்னா வேற நாமமே கிடையாது. தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர். இதைத்தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறோம். இதை விட்டு எத்தனையோ நாமங்களை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நாமங்களை நம்முடைய தேவனுடைய நாமத்தோடு இணைக்க முடியாது.
இணைக்கவும் கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த நாமங்களுக்கும் பாருங்க, யெகோவா என்று சொல்லப்படுகிற நாமத்திற்கும் எபினேசர் என்று சொல்லப்படுகிற நாமத்திற்கும் கர்த்தர் என்கின்ற நாமத்திற்கும் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஆவியானவருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஜனம் ஏமாந்துட்டாங்க. ஜனம் ஏன்னா அவங்க அதை வாசிக்கல, தியானிக்கல. அதனால் அவர்கள் இன்றைக்கு அநேக நாமங்களை மக்களால் கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனங்கள் ஏமாந்து விட்டார்கள். கூப்பிடுறாங்க, பதில் கிடைக்கல. தேடுறாங்க, கிடைக்கல. அநேகர் சொல்றாங்க, இம்மட்டும் உதவி செய்தீர் எபினேசர். தேடுறாங்க, கிடைக்கல. இம்மட்டும் உதவி செய்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். அந்த தேவனுடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை சரியாய் உச்சரிக்க வேண்டும். அப்படி நம்ம தியானிக்கணும். நாமம் என்ன, தேவனுடைய நாமம் என்ன? ஏன் என்று சொன்னால் தேவனுடைய நாமத்துக்கு மாத்திரம்தான் நான் சொல்லுகிறேன். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாமத்துல தான் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். இந்த நாமத்துல தான் ஆராதித்து இருக்கிறார்கள். இந்த நாமத்துல தான் துதித்து இருக்கிறார்கள். இந்த நாமத்தை தான் ஸ்தோத்தரித்து இருக்கிறார்கள். இந்த நாமத்துல தான் ஊழியம் செய்திருக்கிறார்கள். இந்த நாமத்துல தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாமத்துல தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாமத்துல தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாமத்துல தான் வானமும் பூமியும் படைக்கப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமம், தேவனாகிய கர்த்தர் அவர் மாறாதவர். அந்த நாமம் மாறாது. ஏன் என்று சொன்னால் வேற எந்த நாமத்திலும் இல்லை. வேற எந்த நாமம், யெகோவா என்று சொல்லப்படுகிற நாமத்தை இந்த வேத புஸ்தகத்தில் காண்பிக்க முடியாது. அந்த நாமத்தை துதித்தார்கள், ஜபித்தார்கள், அந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள், அந்த நாமத்தினாலே போனார்கள். கிடையாது. அதே போல நாம் சொல்லும் போது நீங்க பார்க்கும் எபினேசர் என்ற நாமத்திலும் கிடையாது. யார் அந்த நாமத்தை துதிக்கல, யார் அந்த நாமத்துல விண்ணப்பம் பண்ணல, யார் அந்த நாமத்துல ஆராதிக்கல. ஆராதிக்கிறதா சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமம். அதனால தான் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என் ஜனம் என்னை ஆராதிக்க வேண்டும், போய் மோசேவை அனுப்பினார். பாருங்க, தேவனுடைய வார்த்தை மாறக்கூடாது. அப்படி தியானிக்கணும். அப்படி தியானித்தாதான் நம்ம அந்த மெய்யான தேவனை தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க, எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆராய்ச்சி செய்தார்கள். அந்த இடத்துல வேத புஸ்தகத்தை ஆராய்ச்சி செய்தாங்க. அப்படியே ஸ்டடி பண்ணாங்க. அப்படியே வேர்ட் பை வேர்டு அப்படியே ஸ்டடி பண்ணாங்க. ஏன்னா இந்த வேத புஸ்தகத்துல நாமம் என்று சொன்னால் இப்ரூல ஏலோஹிம் அடனாய், ஏலோஹிம் அடனாய், வேற நாமமே கிடையாது. தேவன் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். ஏலோஹிம் அடனாய், அடனாய் ஏலோஹிம், தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய தேவன். பழைய ஏற்பாடு முழுவதும் நாமம் அதுதான். அந்த நாமம் தான் உன்னதமான நாமம். வேற எந்த நாமத்தையும் குறிப்பிடப்படவில்லை. அப்படியானால் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. பகுத்து போதிக்க வேண்டும். எதை வேண்டுமானாலும் போதிக்க கூடாது, எதை வேண்டுமானாலும் சொல்லக்கூடாது. பகுத்து வாசித்து தியானித்து உட்கொண்டு அதை ஸ்டடி பண்ணி மெடிடேட் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணாதான் நாம் தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.